நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். மகாராஜாவோட அம்மா ரத்னகிரி மாம்பழத்தை சாப்பிடுறதுக்கு இப்ப உயிரோட இல்லையே. மரணம் மனித உடலுக்குத்தானே தவிர கடமைக்கு இல்ல. அரச குலத்துல பிறந்தவங்க உயிரை வேணாலும் கொடுப்பாங்களே தவிர தன்னோட கடமையை நிறைவேற்றுறதுல பின்வாங்க மாட்டாங்க. அது மட்டும் இல்லாம சாஸ்திர சம்பிரதாயப்படி ஒருத்தரோட கடைசி ஆசை நிறைவேறாமலே அவங்க இறந்து போயிட்டாங்கன்னா அந்த ஆத்மாவுக்கு முக்தி கிடைக்காது. மகாபலி ஸ்ரீகிருஷ்ண தேவராயர் தான் அம்மாவோட கடைசி ஆசையை நிறைவேற்றி வருஷக்கணக்கா மோட்சம் கிடைக்காம அலையிற அவங்க அம்மாவோட ஆத்மாவுக்கு மோட்சம் கிடைக்கிறதுக்கு முயற்சி செய்யறாரு. அதனால அவருக்கு என்னால முடிஞ்ச உதவியை செய்யணும். அவர் கடமையை பாராட்டி பெருமையோட தலவணங்குறேன். நீங்க சொல்றதெல்லாம் சரிதான் குருதேவா. இப்பவும் நான் கேட்கிற கேள்வி ஒன்னே ஒண்ணுதான், இது எப்படி சாத்தியமாகும்? எத்தனையோ வருஷங்களுக்கு முன்னாடி இறந்து போய் சொர்க்கத்துல இருக்கிற ராஜமோதாவோட கடைசி ஆசை நிறைவேற வாய்ப்பே இல்லையே. வாய்ப்பு இருக்கு, நிச்சயமா நிறைவேற வாய்ப்பு இருக்கு. ஏன் நிறைவேற முடியாது? நான் அதுக்கான வழியை கண்டுபிடிச்சிட்டேன். என்னோட தியானத்தால, தவத்தால, தந்திர சாதனைகளின் சக்தியால மொத்தத்துல பரலோகத்தோட இணைப்பை நான் சாதிச்சிட்டேன். நான் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன் எப்படி இறந்து போன மகாராஜா அம்மாவோட கடைசி ஆசையை நிறைவேற்றுறதுன்னு. அப்ப சொல்லுங்க குருதேவா, என்னால என் இறந்து போன அம்மாவோட கடைசி ஆசையை எப்படி நிறைவேற்ற முடியும்? ரொம்ப சுலபமான உபாயம் இருக்கு மகாராஜா. இறந்து போன உங்க அம்மாவோட ஆத்மா சாந்தி அடையணும்னு சொல்லி இங்க இருக்கிற பண்டிதர்களுக்கு ஒரு தங்க மாம்பழத்தை தானமா கொடுங்க. அதனால உங்க அம்மாவோட கடைசி ஆசை நிறைவேறி அவங்க ஆத்மா தானா சாந்தி அடையும். ஏன்னா பண்டிதர்களுக்கு செய்யறதுனால கிடைக்கிற புண்ணிய பலன் நேர சொர்க்கத்துக்கு போய் சேரும். அற்புதமான உபாயம் குருதேவா. பண்டிதர்களுக்கு தானம் கொடுக்கறதுன்னா தேவர்களை திருப்திப்படுத்துறதா அர்த்தம். தேவர்களை திருப்திப்படுத்தணும்னா எல்லா கடமைகள்ல இருந்தும் முக்தி பெறலாம். நீங்க சொன்ன இந்த உபாயம் உண்மையிலேயே ரொம்ப பாராட்டுக்குரியது குருதேவா. நான் இன்னைக்கே தங்க மாம்பழத்தை. அதுக்கு அவசியமே இல்ல மகாராஜா. என்னோட உபாயத்தை நீங்க நிராகரிக்க மாட்டீங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருந்தது மகாராஜா. அதனால நான் என்ன மன்னிச்சிருங்க. உங்க அனுமதியை கேட்காமலேயே கஜானா அதிகாரி கிட்ட சொல்லி தங்க மாம்பழத்தை செய்ய சொல்லிட்டேன். அங்க பாருங்க, தங்க மாம்பழம் எப்படி இருக்கு? ஜொலிக்குது. அடடா, இங்க என்ன நடக்குது பட்டு? தடுத்தாகணும் இந்த கொள்ளைய. ஒண்ணும் பண்ணாத ராமா, தேவையில்லாம பிரச்சனையில மாட்டிக்காத சொல்லிட்டேன். இவங்க கொள்ளை அடிச்சுக்கிட்டு இருக்காங்க, நீ என்ன சும்மா இருக்க சொல்றியா? இல்ல என்னால அது முடியாது. நானும் ஒரு மாம்பழத்தை வாங்கியே தீருவேன். ராமா, நீயுமா? ஆமா பட்டு, நானும் தான். மகாராஜா, உங்க கையால இந்த தங்க மாம்பழங்களை ஒரு தடவை தொடுங்க. உங்க தூய்மையான உள்ளத்துல இறந்து போன உங்க அம்மாவை நினைச்சுக்கங்க. இந்த மாம்பழங்களை பண்டிதர்களுக்கும் பிராமணர்களுக்கும் தானமா கொடுக்க அனுமதி கொடுங்க. சாகரத்துக்கு முன்னாடி இந்த கிழவை எப்படியாவது நமக்கு ஒரு நல்லதை பண்றான். என்னதான் சொன்னாலும் நம்ம கிழவை ரொம்ப விவரமான ஆளுதான். தங்க மாம்பழம் நம்ம கைக்கு வர வரைக்கும் இங்க எந்த அசம்பாவிதமும் நடக்க கூடாதுன்னு நீ கடவுளை வேண்டிக்க மணி. சரி சரி, ஓஹோ, நீங்களும் வரிசையில நிக்கிறீங்களா?
விகடன் ராமகிருஷ்ணனும் மாம்பழத்துக்காக வரிசையில நிக்கிறாரு மகாராஜா. பண்டிதனை ராமகிருஷ்ணா, நீ அங்க என்ன பண்ணிட்டு இருக்க? நானும் வரிசையில நின்னு மாம்பழத்தை வாங்கலாம்னு நினைக்கிறேன். கோத்திர தர்மப்படி நானும் பண்டிதன் தானே, அதனால அந்த தங்க மாம்பழத்தை வாங்க எனக்கு உரிமை இருக்கு இல்லையா மகாராஜா? அதான் நேர்மையா வரிசையில நிக்கிறேன். நேர்மையா நிக்கல, ஒளிஞ்சுகிட்டு நிக்கிறாரு. மாம்பழத்தையும் வாங்கிக்கணும், யாருக்கும் தெரியவும் கூடாது. இப்ப தெரியுதா இந்த விகடன் எவ்வளவு சந்தர்ப்பவாதி, எவ்வளவு சுயநலவாதின்னு? மகாராஜா ஒரு தங்க மாம்பழத்தை வாங்கிக்கிறதுக்காக தன்னோட பதவியையும் இடத்தையும் விட்டுட்டு பண்டிதர்களுக்கு நடுவுல நின்னுகிட்டு அவனுக்கும் அருகதை இருக்குன்னு சொல்றான். இதத்தான் சுயநலத்தோட உச்சக்கட்டம்னு சொல்லுவாங்க மகாராஜா. இதெல்லாம் என்ன ராமகிருஷ்ணா? நான் உனக்கு சம்பளம் கொடுக்கறேன், பரிசுகள் கொடுத்திருக்கேன், வீட்டையும் கொடுத்திருக்கேன். அதெல்லாம் போதுமானதா இல்லையா? போதுமானதுதான் மகாராஜா. போதுங்கிறத விட ஒரு படி அதிகமா இருக்குன்னே சொல்லலாம். இருந்தாலும் என்ன இருந்தாலும் சும்மா கிடைக்கிறத யாரு வேண்டான்னு சொல்லுவாங்க மகாராஜா? கொள்ளையடிக்கிற ராஜ்யத்துல கொள்ளைக்காரங்கிட்ட இருந்து வாங்கிக்கிறதுல ஒண்ணும் தப்பு இல்லையே. தங்க மாம்பழத்தை குடுக்கறாங்கன்னு தெரிஞ்சது, கையை நீட்டி ஒண்ணு வாங்கிக்கிறதுல தப்பு இல்லைன்னு தோணுச்சு. ராமகிருஷ்ணா, சுயநினைவோட தான் இருக்கியா? என்ன பேசுறோன்னு தெரிஞ்சுதான் பேசுறியா? மகாராஜா இது அவமானம். நமக்கு மட்டும் இல்ல, இறந்து போன உங்க அம்மாவுக்கும் தான். இறந்து போன உங்க அம்மாவோட கடைசி ஆசையை அவமதிச்சிருக்கான். இறந்து போன உங்க அம்மாவுக்கு மோட்சம் கிடைக்கிறதுக்காக செய்யற தானத்தை இவன் பரிகாசம் பண்றான் மகாராஜா. என்ன கொள்ளைக்காரன் சொல்றான். உங்களோட ராஜ்யத்தை கொள்ளையடிக்கிற ராஜ்யம்னு பழி சுமத்துறான். இந்த அவமானத்தை என்னால பொறுத்துக்கவே முடியாது மகாராஜா. இல்ல மகாராஜா, இல்ல குருதேவா, நீங்க தேவையில்லாம கோவப்படுறீங்க. என்னோட உத்தேசம் அது இல்ல குருதேவா. போதும், உன்னுடைய அதிக பிரசங்கித்தனம் உன்னுடைய எல்லையை தாண்டி போய்கிட்டு இருக்க. நான் எதை வேணாலும் பொறுத்துக்குவேன், ஆனா என் கண் முன்னாடி ஒரு சாதுவை அவமானப்படுத்துறத பொறுத்துக்க முடியாது. அது மட்டும் இல்லாம இது என்னோட சொந்த விஷயம். என்னோட சொந்த விஷயத்துல தலையிடுறதுக்கான அதிகாரத்தை நான் உனக்கு கொடுக்கல ராமகிருஷ்ணா. என்னுடைய நட்பையும் என்னுடைய பொறுமையையும் என்னுடைய இயலாமையா நீ தப்பா புரிஞ்சுகிட்டு இருக்க. இங்க இருந்து வெளியே போயிடு. இப்பவே இந்த நிமிஷமே வெளியே போ. இதுக்கப்புறம் உன்னுடைய முகத்தை நான் பார்க்க விரும்பல. வெளியே போ, வெளியே போ. என்ன வேலை பண்ணறாமா? மறுபடியும் எல்லாத்தையுமே பாழாக்கிட்டியா? இந்த தடவை மகாராஜா கூடவே பிரச்சனை வச்சுக்கிட்டியே. ஆனா நான் போய் சொல்லலையே, உண்மைதானே சொன்னேன். எதுக்கா இருந்தாலும் நேரம் காலம் பார்க்கணும் ராமா. ஆ சரி சரி, ஏதோ தப்பு நடந்துருச்சு. இப்ப அதுக்காக நான் தூக்குல போட போறியா? நான் தூக்குல போட மாட்டேன், ஆனா அம்மா கையால நல்லா வாங்கி கட்டிக்க போறப்போ. நீ என் நண்பனா இல்ல எதிரியா? கொஞ்ச நேரம் வாயை மூடிட்டு இரு. அட, நீங்க வந்துட்டீங்களா? அது எடுத்துக்கோங்க. எதை எடுத்துக்கணும்? தண்ணி சொம்பு எடுத்து கை கால் முகம் கழுவிக்கோங்க. நான் போய் துணி எடுத்துட்டு வரேன். சாரதாவை பார்க்கும்போது சாதாரணமா தான் இருக்கா. அப்ப தர்பார்ல நடந்த விஷயம் இன்னும் வீட்டுக்கு வரல. பண்ணுங்க. என்ன பண்ணணும்? தண்ணி மேல சத்தியம் பண்ணுங்க. நான் கேக்குறதுக்கு எல்லாம் உண்மையை மட்டும் தான் சொல்லுவேன்னு. உங்களை தர்பார்ல இருந்து ஒதுக்கி வச்சுட்டாங்கல்ல? ஏன் வாயை மூடிட்டு இருக்கீங்க? கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லுங்க. ஆனா உனக்கு எப்படி தெரிஞ்சது? அப்ப ஊர்ல இருக்கவங்க சொன்னதெல்லாம் உண்மைதானா? புடிச்சுக்கோங்க. எதை புடிச்சுக்கணும்? வேஷ்டியை தூக்கி கையில புடிச்சுக்கோங்க, அப்பதான் ஓட முடியும். நான் எதுக்கு இப்ப ஓடணும்? பின்னாடி திரும்பி பாருங்க, அம்மா இருக்காங்க. அம்மா வேண்டாமா, அம்மா வேண்டாம்.
அம்மா வேண்டாமா, நான் சொல்றத கேளுமா, சொல்றத கேளு. அடிச்சிட்டம்மா. நீ ஏண்டி கொட்ட கொட்ட முழிச்சுக்கிட்டு இருக்க? அவங்க என்ன சொல்றாங்கன்னு சொல்லு. தெரியும், எனக்கு நல்லாவே தெரியும். நீ ஒழுங்கா ஒரு இடத்துல கூட இருக்க மாட்டேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். இதெல்லாம் தேவையா? குடும்பத்துல இருக்கிறவங்க சந்தோஷமா இருக்கிறது உன்னால பார்க்க முடியாதுல்ல? ஆமா, வலிக்குது, வலிக்குதுமா. இவ்ளோ கஷ்டங்கள் பட்டதுக்கு அப்புறம் ஏதோ கடவுள் புண்ணியத்துல இந்த வீடு கிடைச்சது, ஒரு ஆதரவு கிடைச்சது, அவ்ளோ பெரிய மகாராஜாவோட கருணை கிடைச்சது. நீ எல்லாத்தையும் கெடுத்து குட்டி சவராக்கிட்ட. நீ எதுக்குடா மகாராஜாக்கும் இறந்து போன அவரோட அம்மாக்கும் நடுவுல போன? நல்ல கதையா இருக்கே. நான் எப்படிங்க நடக்கிற விஷயத்துல தலையிடாம இருக்க முடியும்? மகாராஜா அம்மா பேரை சொல்லி அவர்கிட்டயே கொள்ளையடிக்கிறாங்கங்கிற விஷயம் என் கண்ணுக்கு தெரிஞ்சதே. தங்க மாம்பழத்தை தானமா குடுக்கறாங்கம்மா. இப்ப என்ன எடுத்துக்கங்க. இவங்க சொல்றாங்களா? இல்ல, நான் சொல்றேன். பின்னாடி இருக்கிற பலகையை எடுத்துக்கோங்க, கம்பெனி படாம காப்பாத்திக்கலாம். இப்ப இவங்க என்ன சொல்றாங்கன்னா, அவரு ஒரு மகாராஜா, அவர் ஒரு தங்க மாம்பழம் கொடுத்தா என்ன, இல்ல தங்க முட்டை கொடுத்தா என்ன? நீ எதுக்கு தேவையில்லாம அத பத்தி எல்லாம் கவலைப்படுற? அவர் எதுக்கு தங்க முட்டையை கொடுக்க போறாரு? அவர் என்ன சேவலா? முட்டைய சேவல் போடாது, பக் 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 கோழி தான் போடும். எடுத்துக்கங்க. இங்க பாரு, நீ நினைக்கிறத அப்புறம் சொல்லு, முதல்ல அம்மா சொன்னதை சொல்லு. ஐயோ, இவங்க தான் சொல்றாங்க. உங்க துணிமணி எல்லாம் எடுத்துக்கிட்டு இந்த வீட்டை விட்டு வெளியே போங்க. உங்கள மாதிரி ஒரு முட்டாள், வெக்கம் இல்லாத, பொறுப்பு இல்லாத மகன் உங்களுக்கு தேவையில்லையா? மகாராஜாக்கு முன்னாடி எப்படி பேசணும்னு கூட உங்களுக்கு தெரியலையா? அம்மா, கடைசியா உன்னை எச்சரிக்கிறேன். நீ பாழாக்குனது எல்லாத்தையும் மறுபடியும் சரி பண்ற வரைக்கும், நீ பண்ண தப்பு எல்லாத்தையும் சரியா மாத்துற வரைக்கும் இந்த வீட்ல அம்மா ஒரு நொடி கூட கண்ணை மூடாம, பல்லுல பச்சை தண்ணி கூட படாம எங்கே உட்கார்ந்து இவங்க போராட்டம் பண்ண போறாங்களா? நீயுமா? இல்ல, நான் கொஞ்சம் களைச்சு போயிட்டேன், அதான் உட்கார்ந்துட்டேன். கடவுளே, இது என்ன புது சோதனையா இருக்கு. டேய் கனி, இன்னொரு தங்க மாம்பழம் கிடைச்சிருந்தா இந்த கிழவங்கிட்ட இவ்வளவு நாளா இருந்ததுக்கு ஒரு புண்ணியம் கிடைச்சிருக்கு நமக்கு. நான் 2வது தடவையா வரிசையில நின்னு 2வது மாம்பழத்தையும் சம்பாதிச்சிட்டேன்டா என் அறிவு கட்ட நண்பா. இங்க பாரு. இது துரோகம், இது மோசம். அப்படியா? அப்ப அந்த கிழவன் மகாராஜாக்கு பண்ணது மட்டும் நியாயமான வேலையா? நான் பண்ணா மட்டும் துரோகம், மோசம்? ஒரு விதத்துல நீ சொன்னது உண்மைதான். குரு எவ்வழியோ, சிஷியர்கள் அந்த வழியே. நாம அப்படிலாம் பேசக்கூடாது கனி. அவரு நம்மளோட குருஜி. எவ்வளவு பெரிய மகான், எவ்வளவு பெரிய ஞானி. அவரு புருஷர்கள்லயே மகா புருஷர். எவன்டா சொன்னது அவன் மகா புருஷன்? அவன் ஒரு வடிகட்டின திருடன். அந்த சூழ்ச்சிக்கார சுயநலக்கார கிழவனை பார்த்தா உனக்கு மகா புருஷன் மாதிரி தெரியுதா? மகா புருஷன் போதும்பா, இதுக்கு மேல பேசாத. நீ சொல்ற அளவுக்கு அவ்வளவு மோசம் இல்ல நம்ம குருஜி. வெங்காயம், அந்த மொட்டை கிழவன் மட்டும் என் கையில கிடைச்சா அவன் வயித்துல குத்து குத்துன்னு குத்துவேன். ஒரு குத்து உள்ள குத்தி அப்படியே குடல உருவணும். வேணாண்டா, நிலைமையை புரிஞ்சுக்க. குருவா அவளை கீழ்த்தரமா பேசக்கூடாது. டேய் மணி, அவனுடைய நல்ல நேரம் அவன் குருவாயிட்டான், நான் சிஷ்யன் ஆயிட்டேன். இல்லனா அந்த திருட்டு கிழவனை திருப்பி போட்டு அவன் கால் ரெண்டையும் போட்டுச்சு காத்துல சும்மா சுத்தி 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 ஆசீர்வாதம் கேட்டிருப்பேன். அது மட்டும் இல்லாம குருஜி, உங்க 2 கையும் எப்போ என் தலை மேல இருக்குன்னு கேட்டிருப்பேன். அப்படியா எங்க 2 பேருக்கும் எப்பவும் உங்க காலடியில இடம் வேணும்னு கேட்டிருப்பேன். குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குரு தேவ மகேஸ்வரா, குரு சாட்சாத் பரபிரம்ம தஸ்மை ஸ்ரீ. நிச்சயமா, நிச்சயமா. நான் இப்பவே இந்த நிமிஷமே என்னோட பிரியமான சிஷ்யர்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கறேன். என்னோட ஆசீர்வாதம். எங்களை மன்னிச்சிருங்க குருஜி, மன்னிச்சிருங்க. 2 பேரும் என்ன சொன்னீங்க? நான் யாரு? நான் வடிகட்டின திருடனா? என்ன தைரியம்டா உங்களுக்கு? மனுஷன் இல்லாதப்போ பின்னாடி பேசுவீங்க, வசமா மாட்டிக்கிட்டு மன்னிப்பு கேட்பீங்க. இல்ல, நாங்க தங்க மாம்பழத்தை கேக்குறோம். எங்க மாம்பழத்தை திருப்பி கொடுத்துருங்க குருஜி. சில்லறத்தனமான வேலை, சின்ன புத்தி. கடற்கரை ஓரமா உக்காந்துக்கிட்டு மணல் வீடு கட்டி விளையாடுறவங்களுக்கு கடல்ல இருக்கிற முத்து சுலபமா கிடைக்காதுடா. உயிரை புனையம் வச்சு ஆழ்கடலுக்கு போய் மூச்சடக்கி முத்தெடுக்கணும். யோசிங்க மரமண்டைங்களா, யோசிங்கடா. ஒரு மாம்பழத்தை கொடுக்க முடிஞ்ச மகாராஜாவால 2 மாம்பழத்தை கொடுக்க முடியாதா?
4 கொடுக்க முடியாதா? 8 கொடுக்க முடியாதா? 6 தங்க மாம்பழத்தை கொடுக்க முடியாதா? இதுக்கு அர்த்தம் என்ன குருஜி? கவனமா கேட்டுக்கங்க. எல்லா பண்டிதருங்க கிட்டையும் போய் நாளைக்கு அவங்க தங்க மாம்பழத்தை எடுத்துக்கிட்டு தர்பாருக்கு வர சொல்லுங்க. நான் மகாராஜா கிட்ட சொல்லி ஒரு தங்க மாம்பழத்துக்கு பதிலா ஒவ்வொருத்தருக்கும் 12 தங்க மாம்பழம் வாங்கி தரேன். குருஜி எல்லாரும் ஒரு வாழ்க! நிமிஷம் ஆடி போயிடுவாங்க. வாழ்க குருஜி! குருஜி வாழ்க! ஆனா ஒண்ணு, அதுல பாதி மாம்பழம் எனக்கு வந்து சேர்ந்தாகணும். நாசமா போவான் இந்த கிழவ. என்ன சொன்ன? ஒண்ணு சொல்ல குருஜி வாழ்க! குருஜி வாழ்க! குருஜி குருஜி வாழ்க! நேரம் இப்போ நமக்கு சாதகமா இருக்குடா முட்டா சிஷ்ய பசங்களா. துஷ்ட கிரகங்களோட பார்வை விலகிடுச்சு. பாவம் அந்த பண்டித. இனிமே அவன் வாழ்க்கையில நிம்மதியா தூங்கவே முடியாது. உன்னுடைய அதிக பிரசங்கித்தனம் என்னுடைய நட்பையும் என்னுடைய பொறுமையையும் என்னுடைய இயலாமையா நீ தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்க. இங்க இருந்து வெளியே போயிடு. இப்பவே இந்த நிமிஷமே வெளியே போ. இதுக்கப்புறம் உன்னுடைய முகத்தை நான் பார்க்க விரும்பல. எதுக்கு கத்துற? நான் தான். என்ன ரவ? சொல்லு. இங்க ஒரு பிரச்சனையும் இல்ல. இங்க நல்லதா இருக்கு. எனக்கு ஏதோ கெட்ட கனவு வந்துச்சு. அதனாலதான் கத்துனமா. நீங்க தூங்குங்க. யாராவது இப்படிதான் அறைக்குள்ள வருவாங்களா? நான் எவ்வளவு பயந்துட்டு தெரியுமா? என்ன பண்றது? அம்மா தான் வாச கதவை தாப்பா போட்டு நல்லா பூட்டி வச்சிருக்காங்களே. எப்படி உள்ள வரது? அப்ப ஏன் உள்ள வந்தா? ஏன் வந்தேன்னா? இது என்ன கேள்வி சாரதா? அங்க மகாராஜா தர்பாரை விட்டு துரத்திட்டாரு. இங்க அம்மா வீட்டை விட்டு துரத்திட்டா. இப்போ உன்னை பார்க்க வராம எங்க போறது சொல்லு? சரி விடு, அதெல்லாம் நம்ம அப்புறமா பேசிக்கலாம். இன்னைக்கு முதல் ராத்திரி விஷயத்தை பத்தி பேசி ஒரு முடிவு பண்ணுவோம்.
என்ன தைலியம் விழுந்திருந்தா எங்க வீட்டுக்கு வளர்ந்துருப்ப. என்ன தைலியம்? நிறுத்துங்க, அடிக்காதீங்க, சொன்னா கேளுங்க. அவன் அடிக்காதீங்க, அவன் திருடன் இல்ல. அப்ப இவன் திருட இல்லைன்னா எதுக்காக திருட மாதிரி வீட்டுக்குள்ள நுழைஞ்சா? அடிங்க. வீட்டுக்குள்ள நுழைஞ்சது அவன் இல்ல தம்பி, நான் தான். நல்லா இழுக்கே, நீ சொன்ன உடனே நாங்க நம்பிடணுமா? எழுந்தலாமா? இதோ இங்க நிக்கலாம் பாருங்க, இவனை ஒதுக்கலாம். மந்திரியாரே நீங்களா? நீங்க இங்க? ஒரு திருட மாதிரி அர்த்த ராத்திரியில உன் வீட்டுக்குள்ள நுழைஞ்சதுக்கு என்ன மன்னிச்சிரு ராமகிருஷ்ணா. என்ன பண்றது, மந்திரியா இருந்துகிட்டு தர்பார்ல இருந்து தள்ளி வச்சவனை சந்திக்கிறது ரொம்ப தப்பு. பகல் வேளையில ரொம்ப சாதாரணமா உன்னை வந்து பாக்குறது முடியாத வேலை. அதனாலதான் நான் நீங்க எதுவும் தப்பா நினைக்க வேண்டிய அவசியம் இல்ல. இதுவும் உங்க வீடு மாதிரி தான். ஆனா நீங்க இவ்வளவு தூரம் வர அளவுக்கு என்ன அவசியம்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? நான் இந்த வேலையில இங்க எதுக்கு வந்திருக்கேங்கிற விஷயம் உனக்கு நல்லாவே தெரியும். இன்னைக்கு தர்பார்ல எல்லாமே உன் கண்ணு முன்னாடி தானே நடந்தது. இலவசமா தங்க மாம்பழம் கொடுத்துட்டு இருக்காங்க ராமகிருஷ்ணா. நாளைக்கு தங்க குதிரை, நாளானைக்கு தங்க ஒட்டகம், கடைசியில இது யானை வரைக்கும் போய் சேரும். இப்படி பண்ணிக்கிட்டே இருந்தா ஒரு நாள் நிச்சயம் அரசாங்க கஜானா காலி ஆயிரும். இதை எப்படியாவது தடுத்து நிறுத்தணும் ராமகிருஷ்ணா. இந்த சதியை எப்படியாவது முறியடிச்சே ஆகணும். மன்னிக்கணும் மந்திரியாரே, நான் ஒரு சாதாரண விகடன் மட்டும் தானே. அதுலயும் இப்ப தர்பார்ல இருந்து ஒதுக்கப்பட்டவன். என்னால என்ன பண்ண முடியும்? உன்னால முடியும் ராமகிருஷ்ணா. இத உன்னால மட்டும்தான் பண்ண முடியும். உன்னோட அறிவு, ஆற்றல் என்னன்னு எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். எந்த தண்டனையும் யாரோட சூழ்ச்சியும் நிச்சயமா உன்னை தடுத்து நிறுத்தவே முடியாது. இத நீதான் செஞ்சு முடிக்கணும் ராமகிருஷ்ணா. நீங்க என் மேல வச்சிருக்கிற நம்பிக்கைக்கு நியாயம் பண்ண முடியுமா முடியாதான்னு தெரியல மந்திரியாரே. ஆனா மகாராஜாக்காகவும் இந்த நாட்டுக்காகவும் உண்மை ஜெயிக்கணுங்கிறதுக்காகவும் நான் நிச்சயமா முயற்சி பண்ணுவேன். ஒருவேளை நான் இங்க வந்ததுக்கான காரணம் இதுவாவே கூட இருக்கலாம். பாத்துருவோமே என்னதான் நடக்குதுன்னு. வாழ்த்துக்கள் குருஜி. நீங்க உட்கார வேண்டிய நேரம் வந்துடுச்சு. ஆமா பிரபு, இன்னையோட என் விரதம் முடியுது. பிரபு, 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 உட்காரலாம். ஐயோ பிரபு, நான் சொல்ல மறந்தே போயிட்டேன். உங்களை பாக்குறதுக்காக பண்டிதர் ராமகிருஷ்ணன் யாரும் வந்திருக்காரு. வெளியில காத்துக்கிட்டு இருக்காரு. குருஜி, பண்டிதர் ராமகிருஷ்ணன் உங்களை பார்க்க எதுக்காக வந்திருக்காரு? வராம எப்படி இருப்பான்? ஏதாவது ஒரு புது திட்டத்தை போட்டுட்டு வந்திருப்பான். அவனுக்கே தெரியும்ல, நான் மகாராஜா கிட்ட சொன்னேன்னா அவரால் அதை தட்ட முடியாது. நீங்க தான் சொல்ல மாட்டீங்களே, அவ்வளவு பெரிய நல்ல மனசு உங்களுக்கு எங்க இருக்கு? அதாவது இவன் என்ன சொல்ல வரானா, இந்த உலகத்துல இவ்வளவு பெரிய நல்ல மனசு உங்களை தவிர வேற யாருக்கு வரும்? இப்ப நான் அவர்கிட்ட என்ன சொல்லட்டும் சுவாமி? அவர் வெளியில காத்துக்கிட்டு இருக்காரே. காத்துக்கிட்டு இருக்கட்டும், ஒன்னும் குடிமொழிக்கு போயிடாது, காத்துக்கிட்டு இருக்கட்டும். டே கனிமணி, குருஜி போங்க, போய் அவங்கிட்ட சொல்லுங்க இது தாத்தாச்சாரியார் ஓய்வு எடுக்கிற நேரம்னு. எங்க குரு தூங்குறாருன்னு சொல்லுங்க. சொல்லுங்க, என்ன வேலையா வந்திருக்கீங்க? உங்க குருஜியை பார்க்கலான்னு வந்த நண்பர்களே. எங்க குருஜி இப்ப நீங்க பார்க்க முடியாது. நான் இப்ப தூங்கிக்கிட்டு இருக்கேன்னு எங்களை உங்ககிட்ட சொல்ல சொன்னாரு. என்னது? அதாவது தூங்குறதுக்கு முன்னாடி சொன்னாரு தூங்க போறேன்னு. இந்நேரம் தூங்கி இருப்பாரு.
அவரு. எதுக்கு நீங்க சிரிக்கிறீங்க? இல்ல 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 ராஜகுருவை பார்க்கலான்னு வந்தேன். ஆனா இங்க வந்து அது முடியலன்னதும் நிராசையாயிடுச்சு. ஏன் நீங்க நிராசையானா உங்களுக்கு சிரிப்பு வருமா? இல்ல இல்ல நான் இங்க வந்ததே குரு தாத்தாச்சாரியாரை எங்க வீட்டுக்கு அழைக்கதான். நாளைக்கு எங்க அப்பாவோட புண்ணிய திதி, அதான் பண்டிதர்களை சாப்பாடுக்கு கூப்பிடலாமேன்னு வந்தேன். நம்ம ராஜ்யத்துல மகாகுரு தாத்தாச்சாரியரை விட பெரிய பண்டிதர் இருக்க முடியுமா என்ன? அதனால அவர் என்னோட அழைப்பு ஏத்துக்கிட்டு என் வீட்டுக்கு வந்து சாப்பிட்டாருன்னா அது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கும்னு நினைச்சேன். குருஜி அவசியம் வரேன்னு சொல்லி இருப்பாரு. ஆனா என்ன பண்றது, இப்ப அவரு தொங்கிக்கிட்டு இருக்காரு. சரி பரவாயில்ல விடுங்க நண்பர்களே. ஆனா வருத்தமான விஷயம் என்னன்னா மகாகுரு தாத்தாச்சாரியார் என் வீட்டுக்கு சாப்பிட வருவாருன்னு நினைச்சு அவருக்காக என்னெல்லாம் தின்பண்டங்கள் தயார் பண்ணி வச்சிருக்கேன்னு தெரியுமா? என்னன்னு? பால் பாயாசம், சுத்தமான நெய்யில பண்ண கோதுமை அல்வா, அதிரசம், உருளைக்கிழங்கு பட்டாணி பொரியல், பூரி, அப்பம், பூந்தி லட்டு, முந்திரி மிதக்க செஞ்ச ரவா லட்டு, ருசியான பாதாம் பால், முறுக்கு, சீடை, இன்னும் எத்தனையோ சுவையான தின்பண்டங்கள் எல்லாம் செஞ்சு வச்சிருக்கேன். ஆனா இதெல்லாம் செஞ்சு என்ன புண்ணியம்? தாத்தாச்சாரியார் தான் வரப்போறது இல்லைன்னு சொல்லிட்டீங்களே. வருவாரு. போவீங்களா? போக மாட்டீங்களா? வர மாட்டாரா? குருஜியால வர முடியாது. தலையில என்னதான் அடிச்சுக்கிட்டாலும் அவர் வர மாட்டாரு. நீ தலைய கொண்டு போய் இடிச்சுக்கிட்டாலும் அவர் வர மாட்டாரு. ரொம்ப முக்கியமான வேலை இருக்கு குருஜிக்கு. சரி என்ன பண்றது விடுங்க, என்னோட கெட்ட நேரம்னு நினைக்கிறேன். ஆனா நீங்க 2 பேரும் வரலாமே. குரு இல்லனா என்ன, அவர் சிஷ்யர்கள் இருக்கீங்கல்ல. இப்பவே போலாமா? இல்ல 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 இப்ப இல்ல நாளைக்கு தான் தேதி. நாளைக்காண்டா வருவோம். வந்துட்டோம் வச்சுக்க, வந்து உட்கார்ந்துட்டோம். போதும் எனக்கு இதுவே போதும். எனக்கு உத்தரவு கொடுங்க, நான் கிளம்புறேன். நான் கிளம்பட்டுமா? நாங்க நாளைக்கு நிச்சயம் வந்துருவோம். நீ என்ன நினைக்கிற ராமா? தாத்தாச்சாரியார் வருவாரா? பொறுத்திருந்துதான் பாப்போமே. வருவாருங்கிற நம்பிக்கையில தானே இவ்வளவு ஏற்பாடு பண்ணிருக்கேன். ஏன்னா நாளைக்கு முக்கிய விருந்தினர்களே இவங்க 3 பேரும் தான். வராங்களா இல்லையான்னு நாளைக்கு பாத்துருவோம். இன்னும் அந்த கிழவனை நம்ப முடியாது. முக்காடு போட்டுக்கிட்டு இங்க எங்கேயாவது கூட உட்கார்ந்து இருப்பான். ஒருவேளை நாம பேசுறத ஒட்டு கேட்டாலும் கேட்டுக்கிட்டு இருப்பான். சொல்ல முடியாது. பின்னால ஒருத்த முக்காட போட்டு இடிச்சுக்கிட்டே இருக்கா. இவனை தள்ளி உட்கார்றான். வேகற வெயில்ல முக்காடு தேவையா? ஒருவேளை எங்களுடைய கபடக்கூறு நீதானா? சொல்லுடா, சொல்லு சொல்லு சொல்லுன்றல சொல்லு. டேய் இல்லன்னு தலையாட்டுறான்டா. இவன் நம்ம குரு இல்ல, ஏதோ பஞ்ச பரதேசி. நீ சாப்பிடுற. கண்டுபிடிச்சியா ராமா? அது யாரு தெரியுதா? தாத்தாச்சாரியார். அங்க கம்பளிய முக்காடா போட்டுக்கிட்டு உட்கார்ந்திருக்காரு. உனக்கு தெரியுமா? அட எனக்கு முதல்லயே தெரியுமே. அடுத்து என்ன ராமா? அடுத்து என்ன, பந்தி முடியற வரைக்கும் நம்ம காத்துக்கிட்டு இருப்போம். பரிமாறின சாப்பாடு பிடிச்சிருந்ததா? நல்லா இருந்தது. நல்ல சுவையான சாப்பாடு எங்களுக்கு நீங்க போட்டீங்க. எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். ரொம்ப சந்தோஷம். உங்க யாருக்கும் எந்த குறையும் இல்லல்ல? உப்பு காரம் குறைவா ஏதாவது இருந்ததா? இல்ல. உங்க எல்லாருக்கும் இந்த விருந்துல சந்தோஷம் தானே? இறந்து போன உங்க அப்பாவோட ஆத்மாவுக்கு பகவான் நிச்சயம் நற்கதி அளிப்பாரு. சரி, அப்ப நாங்க எல்லாரும் உங்ககிட்ட இருந்து உத்தரவு வாங்கிக்கிறோம். கிளம்புங்கப்பா கிளம்புங்க. தர்பாருக்கு போகணும்ல மகாராஜாவை பாக்குறதுக்கு. எல்லாரும் அவங்க தங்க மாம்பழத்தை அவங்க எடுத்துக்கிட்டீங்க இல்ல? மகாராஜா உங்களுக்கு கொடுத்த ஒரு மாம்பழத்தை திருப்பி எடுத்துக்கிட்டு 6 மாம்பழங்களை தர போறாரு. வாங்க போலாம், சீக்கிரம் போலாம் வாங்க. ஒரு நிமிஷம் நில்லுங்க. பந்தி முடிஞ்சு போச்சு. ஆனா எங்க அப்பாவோட திதி அன்னைக்கு செய்ய வேண்டிய மத்த மரியாதைகளை எல்லாம் இன்னும் செஞ்சு முடிக்கலையே. நான் உங்களுக்கு என்ன கொடுக்க வேண்டியது பாக்கி இருக்குல்ல? இல்ல நண்பரே, இல்ல வயித்துக்குள்ள ஒரு அங்கலத்துக்கு கூட இடமே இல்லாம சாப்பிட்டுட்டோம். போதும். இல்ல நான் அத பத்தி சொல்றேன் நண்பா. நான் சொல்ல வந்த விஷயமே வேற. கொஞ்சம் பொறுமையா இருந்து நான் சொல்றத கேளுங்களேன். நீங்க எல்லாருமே எங்க அப்பாவோட புண்ணிய திதின்னு சொன்ன உடனேயே கிளம்பி வந்தீங்க. வயிறார சாப்பிட்டீங்க. அதுக்கு என்னோட மனப்பூர்வமான நன்றிகள்.
இறந்து போன ஒருத்தரோட கடைசி ஆசை நிறைவேறினா மட்டும்தான் அவரோட புண்ணிய திதி நிறைவடையும்ங்கிறது பண்டிதர்களான உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏதோ என்னால முடிஞ்ச அளவுக்கு இறந்து போன எங்க அப்பாவோட எல்லா ஆசைகளையுமே நிறைவேற்றி வச்சுட்டேன். அப்படி இருந்தும் இன்னும் ஒரே ஒரு ஆசை மட்டும் நிறைவேறாமலே இருக்கு. நீங்க எல்லாரும் கொஞ்ச நேரம் இங்க இருந்தீங்கன்னா அந்த ஆசையையும் நான் நிறைவேற்றிடுவேன். அதுக்கப்புறம் நீங்க போய்கிட்டே இருக்கலாம். ஆகட்டும், அப்படியே ஆகட்டும். நீங்க உங்க அப்பாவோட ஆசையை நிறைவேத்துங்க. அது வரைக்கும் நாங்க இங்கேயே இருக்கோம். என்ன சொல்ற? அது சரி, நிறைவேறாம போன உங்க அப்பாவோட கடைசி ஆசை என்ன? இதோ இப்ப சொல்லிடுறேன். என்ன சொல்ற இந்த அறிவு கெட்டவன்? இன்னும் என்ன கடைசி ஆசை மிச்சம் இருக்கு? என்னமோமா, ஏதோ நடக்க கூடாதது நடக்குமோன்னு தோணுது. நீங்க எல்லாரும் கூட நிச்சயமா வருவீங்கல்ல? கண்டிப்பா வருவாங்க. இனாமா கிடைக்கிறத யாரு வேண்டாம்னு சொல்லுவாங்க? எங்க அப்பாவோட கடைசி ஆசை என்னன்னா, நான் இந்த தடியால அவர் முதுகுல 100 அடி அடிக்கணும். இது என்ன திடீர் திருப்ப பண்டிதரே? இத பத்தி நீங்க எதுவுமே சொல்லலையே. இத வேற நான் தனியா சொல்லணுமா என்ன? நீங்க எல்லாரும் எப்படி எங்க அப்பா சாப்பிடணும்னு ஆசைப்பட்ட சாப்பாடை சாப்பிட்டீங்களோ, அதே மாதிரி அவரோட கடைசி ஆசையை நிறைவேற்றி வைக்கிறதுக்காக இந்த தடியால நீங்க எல்லாரும் 100 அடி வாங்கணும். என்ன விளையாட்டா இருக்கா பண்டிதரே? இதுதான் உங்க உபசரிப்பா? என்ன கதை விடுறீங்க? இந்த தடியால 100 அடி எவன் வாங்குவான்? நீங்க தான் வாங்கி ஆகணும். நீங்க தான் மகாராஜ குரு பண்டிதர் தாத்தாச்சாரியாரோட பெரிய சிஷ்யர்களாச்சே. அதனால நான் உங்ககிட்ட இருந்து ஆரம்பிக்கிறேன். என்னமா இது? இந்த முட்டாள நிச்சயமா தூக்குல தான் போடுவாங்க. ஐயோ, யாராவது போய் தடுங்களே. அம்மா. நிறுத்துங்கடா. போதும், இதுக்கு மேல பொறுத்துக்க முடியாது. நீ எல்லா எல்லைகளையும் கடந்து வந்துட்டடா துஷ்டா. எனக்கு தெரியும், நீ திட்டம் போட்டு எல்லாத்தையும் செஞ்சிருக்க. இது உன்னோட சதி திட்டம் தான். என்ன அவமானப்படுத்தினது மட்டும் இல்லாம இவங்க எல்லாரும் முன்னாடி என்ன சின்ன மனுஷனாக்கி நீ பழி வாங்கிட்ட. நீ ரொம்ப தப்பு பண்ணிட்ட பண்டிதா. உன்னோட இந்த சின்ன புத்திக்கு என்ன தண்டனை கிடைச்சாகணுமோ அத மகாராஜா முடிவு பண்ணுவாரு. இன்னைக்கே பண்ண வைக்கிறேன், இப்பவே பண்ண வைக்கிறேன். மகாராஜா, இது தனி ஒரு மனிதனுக்கு நடந்த அவமானம் இல்ல. உங்க துளுவ குல பாரம்பரியத்துக்கும் துளுவ குலத்தோட சம்பிரதாயத்துக்கும் நடந்த அவமானம். துளுவ குலம் இதுநாள் வரைக்கும் மரியாதைக்குரிய பண்டிதர்களையும் பிராமண குலத்தோட கௌரவத்தையும் காப்பாத்திக்கிட்டு வந்தது. ஆனா இன்னைக்கு ஒரு அகங்காரம் பிடிச்ச துளுவ குலத்தோட சரித்திரத்தையே களங்கப்படுத்திட்டான். அவனுக்கு தண்டனை கொடுங்க மகாராஜா. ஒருவேளை அவனுக்கு மட்டும் தண்டனை கொடுக்கலன்னா அது துளுவ குலத்தோட கிரீடத்துக்கு பெரிய களங்கத்தை ஏற்படுத்திடும். தண்டனையை கொடுங்க மகாராஜா. அது சரித்திரம் வாய்ந்த தண்டனையா இருக்கணும். அதை பார்த்த எவனும் மறுபடியும் இந்த தப்ப செய்யறதுக்கு துணிய கூடாது. நியாயத்தை வழங்குங்க மகாராஜா. எனக்கு நியாயத்தை வழங்குங்க. நியாயம் நிச்சயமா வழங்கப்படும் குருதேவா. இப்பவே இந்த சபையிலேயே நியாயம் கிடைக்கும்.
மந்திரியாரு, மகாராஜா, நம்ம காவலர்கள் சில பேரை பண்டிதன் ராமகிருஷ்ணன் வீட்டுக்கு அனுப்புங்க. இப்பவே இந்த நிமிஷமே அவனை கைது பண்ணி என் முன்னாடி கொண்டு வந்து நிறுத்த சொல்லுங்க. ஆகட்டும் மகாராஜா. மன்னிக்கணும் மகாராஜா, பண்டிதன் ராமகிருஷ்ணன் இப்போ வீட்ல இருக்க மாட்டான். யாரா அந்த கேடு கட்டவன்? எங்க இருக்க? எனக்கும் மகாராஜாவுக்கும் நடுவுல பேசுறதுக்கு அவ்வளவு தைரியமா உனக்கு? இப்படி முன்னாடி வா. நான் இங்கதான் இருக்கேன். மன்னிக்கணும் மகாராஜா, உங்களுக்கு நடுவுல பேசினது நான் தான். பண்டிதன் ராமகிருஷ்ணா? ஆமா மகாராஜா, நானே தான். உங்க தர்பார்ல இருந்து ஒதுக்கி வைக்கப்பட்ட விகடன் ராமகிருஷ்ணன். இது என்ன விதமான விளையாட்டு? நீ இப்படி பானைய வச்சு எதுக்காக முகத்தை மூடிக்கிட்டு நிக்கிற? என்ன மன்னிக்கணும் மகாராஜா, நீங்க போட்ட ஆணையை தானே நான் கடைபிடிச்சுக்கிட்டு இருக்கேன். என் முகத்தை பார்க்க விரும்பலன்னு நீங்க தானே சொன்னீங்க. இப்போ நான் இந்த தர்பாருக்கு வந்தே ஆகணுங்கிற அவசியத்தினால இந்த மாதிரி பானையை கவுத்துக்கிட்டு வந்துட்டேன். இவனை பாத்தீங்களா மகாராஜா? பாத்தீங்களா? இந்த வெக்கம் கெட்டவனோட போக்க பாருங்க. கொஞ்சமாவது பச்சாதாபம் இருக்கா? வெக்கம் இருக்கா? வருத்தம் இருக்கா? இருக்காது. கிண்டலும் கேலித்தனமும் பண்ணி தர்பாரோட மரியாதையை கெடுக்கிறான். பண்டிதனே ராமகிருஷ்ணா, முதல்ல உன் முகத்துல இருந்து இந்த பானையை எடுத்துட்டு என் முன்னாடி ஒழுங்கா நில்லு. ஆகட்டும் மகாராஜா. குருதேவரும் அவருடைய பண்டிதர்களும் சேர்ந்து உன் மேல புகார் கொடுத்திருக்காங்க. நீ அவங்க எல்லாரையும் வீட்டுக்கு கூப்பிட்டு அவமானப்படுத்திருக்கேன்னு சொல்றாங்க. அவங்க உன் மேல கொடுத்திருக்கிற புகாரை எதிர்த்து நீ உன் தரப்புல ஏதாவது சொல்ல விரும்புறியா? மன்னிக்கணும் மகாராஜா, அநியாயம் நடந்தது எனக்கு தானே. உங்ககிட்ட நியாயத்தை கேட்க வேண்டியது நான் தான். இப்போ நான் புகார் கொடுக்கிறேன். பண்டிதர் தாத்தாச்சாரியாரும் மத்தவங்களும் சேர்ந்து எனக்கு துரோகம் பண்ணிருக்காங்க. எல்லாரும் சேர்ந்து எனக்கு எதிராக சதி பண்ணிருக்காங்க. கேட்டீங்களா மகாராஜா? அப்படியே பழிய திருப்பி என் மேல போடுறான். அவமானம் நடந்தது எனக்கு, இவனை சதி செஞ்சிட்டாங்களாம். பண்டிதனே ராமகிருஷ்ணா, எது சொல்றதா இருந்தாலும் தெள்ள தெளிவா எல்லாருக்கும் புரியுற மாதிரி சொல்லு. சரி மகாராஜா, நடந்தது என்னன்னு நானே சொல்றேன். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி எங்க அப்பாக்கு உடம்பு சரியில்லாம படுத்த படுக்கையா இருந்தபடி இறந்துட்டாரு. அவர் இந்த வாழ்க்கையில செஞ்ச சில கெட்ட காரியங்களால தான் அவருக்கு உடம்பு சரியில்லாம போச்சுன்னு நினைச்சாரு. அதனால இறந்து போறதுக்கு முன்னாடி அவர் கடைசி ஆசையை என்கிட்ட சொன்னாரு. இங்கதான் நீங்க கவனமா கேட்கணும் மகாராஜா. எங்க அப்பாவோட கடைசி ஆசை நான் அவரோட முதுகு மேல தடியால 100 அடி அடிக்கணுங்கிறது. ஆசை கொஞ்சம் விவகாரமானதுன்னு எனக்கும் தெரியும். ஆனா எங்க அப்பாவோட நம்பிக்கை என்னன்னா, அந்த மாதிரி பண்ணா அவர் செஞ்ச பாவத்துக்கு பிராயச்சித்தமும் கிடைக்கும். இறந்து போனதுக்கு அப்புறம் அவர் ஆன்மா சாந்தி அடைஞ்சு நேரா சொர்க்கத்துக்கு போய் சேர்ந்துடும். நீங்களே சொல்லுங்க மகாராஜா, ஒரு மகன் தான் அப்பாவை கைய ஓங்கி அடிக்க முடியுமா? நான் அவர் ஆசையை நிறைவேற்றி வைக்கல, அவரும் இறந்து போயிட்டாரு. என் அப்பாவோட கடைசி ஆசையை நிறைவேற்றி வைக்க முடியலையேன்னு இது நாள் வரைக்கும் நான் குமுறிக்கிட்டே தான் இருக்கேன். அப்ப எனக்கு ஒரு யோசனை வந்துச்சு. எங்க அப்பாவோட புனித திதி அன்னைக்கு ஒரு சமபோஜன பந்தி ஏற்பாடு பண்ணி அதுக்கு ராஜ புரோகிதரையும் மத்த பண்டிதர்களையும் வர சொல்லி அழைப்பு கொடுத்தேன். எங்க அப்பாவுக்கு பிடிச்ச எல்லா தின்பண்டங்களையும் பந்தியில பரிமாறினேன். இவங்களை நல்லா உபசரிச்சேன். வயிறார சாப்பாடு போட்ட மகாராஜா. அதுக்கப்புறம் நான் இவங்க கிட்ட எங்க அப்பாவோட கடைசி ஆசையையும் சொன்னேன். இவங்க எல்லார்கிட்டையும் தடியால இடுப்புக்கு மேல 100 அடி வாங்கிக்க சொன்னேன். இதை கேட்டதும் குருவுக்கு கோபம் வந்துருச்சு. முடியாதுன்னு ஒரே வார்த்தையில சொல்லிட்டாரு. அதோட நிறுத்தலையே, நான் என்னமோ இவரை அவமானப்படுத்தினதா என் மேல புகார் கொடுத்திருக்காரு.
இப்போ நீங்களே நியாயத்தை சொல்லுங்க மகாராஜா. ஒரு நல்ல மகனா இருந்து எங்க அப்பாவோட கடைசி ஆசையை நிறைவேற்றி பெத்த கடனை தீர்த்துக்கலாம்னு நினைச்சேன். இதுல நான் செஞ்ச தப்பு என்ன இருக்கு மகாராஜா? நீங்களே சொல்லுங்க, என்ன தப்பு? அற்புதம் மகாராஜா, மிக மிக அற்புதம். இந்த சதிகாரம் உங்களை தன்னோட வலையில விழ வைக்கிறதுக்கு ரொம்பவே முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கான். நான் தெரியாம தான் கேக்குறேன், எங்கள மாதிரி பண்டிதர்களை அடிச்சா இறந்து போன இவன் அப்பாவோட கடைசி ஆசை எப்படி நிறைவேறும்? நிச்சயம் நிறைவேறும் குருதேவா. எப்படி நிறைவேறும் சொல்லு. நிறைவேற வாய்ப்பு இருக்குங்க. அதான் எப்படின்னு கேக்குறேன். தடியால அடி வாங்கணும்னு ஆசைப்பட்டது உங்க அப்பா தானே? அப்ப மாம்பழத்தை சாப்பிடணும்னு ஆசைப்பட்டதும் மகாராஜாவோட அம்மா தானே குருதேவா? நீங்க பண்டிதர்களுக்கு மாம்பழத்தை தானமா கொடுத்தா சொர்க்கத்துல இருக்கிற ராஜமாதாவோட கடைசி ஆசை எப்படி நிறைவேறும்? அதுவும் தங்க மாம்பழம் வேற. அதை சாப்பிடவும் முடியாதே மகாராஜா. மகாராஜா, இவங்களுக்கெல்லாம் தங்க மாம்பழம் கொடுக்கிற அளவுக்கு என்கிட்ட வசதி இல்லையே. அதனாலதான் சாதாரண தடி எடுத்து எல்லாரையும் அடிக்கணும்னு நினைச்சேன். ஆனா இப்போ நான் மகாகுரு தாத்தாச்சாரியார் கிட்ட கேட்க வேண்டிய கேள்வி என்னன்னா, இவருக்கு எதனால கோபம் வந்துச்சு? தடி அடி வாங்கணும்னு நினைச்சா, இல்ல அந்த தடி தங்கத்தால செஞ்சது இல்லைங்கிறதுனாலயா? அப்ப இவரு சொன்ன மாதிரி தங்க மாம்பழத்தை தானம் பண்ணா சொர்க்கத்துல இருக்கிற ராஜமாதாவுடைய கடைசி ஆசை நிறைவேறும்னா, ஒரு சாதாரண தடியால முதுகுல அடிச்சா எங்க அப்பாவோட கடைசி ஆசை ஏன் நிறைவேறாது மகாராஜா? Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.